ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்க ரீம்ஸ் ஆஃப் நான் விடஸ்தியா. இது எஃப்எஃப் வீடியோ கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற குட்டி இன்ஃபர்மேஷன். நான் வந்து ஆல்ரெடி உங்களோட 5 ஷாட் போயிட்டுருக்கேன் கோயிங்களா. அதை நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி எடிட்லாம் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு நான் ப்ரைவேட்டில் இருக்குது. கண்டினியூஸாக ஒன் டே விட்டு ஒன் டே அது உங்களுக்கு வந்துடும். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் நேற்று போட்டுட்டேன். நாளைக்கு ஒரு பார்ட் வரும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒன் டே விட்டு ஒன் டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 11 அந்த 5 ஷாட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கமெண்ட்ஸில் ஒரு சிலர் இதோட எண்டிங் சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். அது இதுக்கப்புறம் நான் மறுபடியும் மாற்ற முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 1 hour 45 minutes திரும்பவும் நீங்கள் கேட்குற மாதிரி நான் பண்ணேன்னா அது எனக்கு ரொம்ப டைம் இருக்கும். வேணா ஃபியூச்சரில் பார்க்கலாம்டா. அதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஸ்பெஷல் பார்ட் மாதிரி ஏதாச்சும் பார்க்கலாம். பட் அதோட எண்டிங் சேஞ்ச் பண்ண முடியாது. ஐம் சாரி. அண்ட் இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி நான் மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸாக இருக்கட்டும், ஜியோட எஃப்எஃப் எல்லாத்தையுமே வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக ரெக்கார்ட் பண்ண டைமே கிடைக்கல. இந்த 5 ஷாட்டே வந்து எனக்கு மார்ச் லாஸ்ட்டில் வந்து லீவ் இருந்தது. அந்த லீவ் டைமில் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் டெய்லி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இதில் என்ன பிரச்சனைனா அதில் நான் எக்ஸ்ட்ரா பிஜிஎம் ஆட் பண்ணேன். அதில் வந்து ஒவ்வொன்றா காப்பிரைட் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் 5மே அப்லோட் பண்ணிவிட்டு 5 காப்பிரைட் வந்துருச்சு. திரும்பவும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். மறுபடியும் வந்துட்டு திரும்ப எடிட் பண்ணி அப்லோட் பண்ண ஒரு 3 வீடியோ ஆல் செட் ஆயிடுச்சு. கரெக்டாக அப்லோட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இன்னும் ஒரு 2 பார்ட் இருந்தது. அதையும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணா அந்த 2க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3 or 4 டைம்ஸ் வந்துருச்சு காப்பிரைட். அப்புறம் அகைன் இன்னொன்று வந்து நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண அது ஓகே ஆயிடுச்சு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா செகண்ட் ஷாட் அதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 டைம்ஸ்க்கு மேலே வந்து காப்பிரைட் வந்துச்சு. இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு நான் எழுந்திரிச்சு எடிட் பண்ணி திரும்பவும் இன்னைக்கு அப்லோட் பண்ணேன். அப்லோட் ஆகி வெரிஃபை எல்லாம் பண்ணிட்டு அது காப்பிரைட் இல்லைன்னா வந்தது. பட் இதுக்கப்புறம் நான் அகைன் போய் செக் பண்ணாதான் வந்து தெரியும். என்னோட மொபைல் வந்து பேலன்ஸ் வேற இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். நான் டியூரேஷன் கம்மியாக கொடுக்குறேன். நிறைய பேர் சொல்றீங்க. டியூரேஷன் கம்மியாக கொடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எடிட் வந்து என் மொபைலில் நான் பண்ணுறது ரெக்கார்ட் மட்டும் தான் அதில் பண்ணுவேன். ஏன்னா இதில் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட காலேஜ் ஒர்க் தான் நான் இதில் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி இருக்கப்போ எனக்கு ஸ்டோரேஜ் பேலன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நான் வந்து என் அப்பாவோட மொபைல் தான் எடிட் பண்ணுவேன். சேனல் வச்சிருக்கிறது வீட்டில் யாருக்குமே தெரியாது. நான் ரொம்ப பார்த்து ரொம்ப சீக்கிரட்டா எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். அதுக்காக நான் வந்து டெய்லி மார்னிங் 4 o'clockலாம் ஏற வேண்டியதாக இருக்குது. எந்திரிச்சு அதை எடிட் பண்ணி அப்லோட் ஆகிறதுக்குள்ள நான் வந்து படாத பாடுபடுறேன். டெய்லி 2 hours நான் இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஃப்ரீ டைம் இருந்தது. அதனால நான் வந்து பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் 15 மினிட்ஸ் போடுறேன்னா அப்போ வந்து நான் டேரக்டா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவேன். எடிட் பண்ணி மறுபடியும் ஷேர் பண்ணி என் மொபைல்ல இருந்து அப்லோட் பண்ணுவேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆக வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண முடியாது. சரி டெலிகிராம்ல வந்து இங்கே நான் ரெக்கார்ட் பண்ணுறதை ஷேர் பண்ணிட்டு எடிட் பண்ணி இதுக்கு அனுப்பலாம்னா அது வந்து அப்லோடே ஆகாது. அதனால நான் வந்து அவரோட மொபைல்ல இருந்தே தான் அப்லோடும் பண்ணுவேன். என்னோட சேனல் ஐடி லாகின் பண்ணிட்டு அதுல இருந்து நான் அப்லோட் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒவ்வொரு டைம் அப்லோட் பண்ணிட்டோம் நான் என்னோட இமெயில் ஐடி வந்து டெலிட் பண்ணணும். மாட்டினா அவ்வளோதான். ஸோ நான் ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அதே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. நான் வந்து ஜாலியாக ஒரு த்ரில்லிங்காக நல்லா இருக்கும். இதுக்கு என் ஃப்ரெண்டு வேற பெருமையா சொல்றா. அதுக்கு நீ வீட்ல சேனல் ஓப்பன் பண்ணது சொல்லிடுடா பேசாம அப்படின்னா. அவ வச்சிருக்கா. அவங்க வீட்ல எதுவும் சொல்லல. என் வீட்ல நான் சொன்னேன்னா விளக்க மாட்டேன் எனக்கு கன்ஃபார்ம். நம்மளே எத்தனை பேர் வந்து வீட்ல தெரியாம எஃப் பார்க்குறோம் சொல்லுங்க. அப்படி இருக்கிறப்போ நான் எஃப் போடுறேன்றப்போ நான் அதை எப்படி சொல்லிட்டு போட முடியும்? அதை சொன்னா அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஸோ நான் டியூரேஷன் கம்மியாக போடுறதுக்கு இதுதான் ரீசன். இதுக்கு மேலே வந்து நான் என்ன சொன்னா உங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுதான் ரீசன். ஆனால் இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 1 hour 1.5 hourலாம் போடுவேன் நான் நினச்சதே இல்லை. ஆனால் கஷ்டப்பட்டு இந்த 5 ஷாட்டுமே நான் வந்து 1 hourக்கு மேலே தான் இருக்குது. அதுவும் லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 hour 37 minutes இருக்கும். இந்த அளவுக்கு நான் வந்து எஃபோர்ட் போட்டது கண்டிப்பா அது நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியல. பார்த்துட்டு கண்டிப்பா ரிவ்யூ கொடுக்கணும். கொடுக்கலனா நான் அதுக்கப்புறம் சரி அதை நான் சொல்ல விரும்பல. அண்ட் அதே மாதிரி இப்போ தேவங்க வந்து ஒரு சைக்கோ ஆஃப் போயிட்டு இருக்கு இல்லையா ஓலியன் ஸ்மெல் அதுவுமே நான் வந்து டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். 30 minutesல போட்டுட்டு இருக்கேன். அது வந்து 30 minutesல தான் கண்டினியூ ஆகும். நான் வந்து நேற்று வந்து நான் 2 எபிசோட் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் 3rd and 4th. அது நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கிறப்ப எடிட் பண்ணி போட்டுறேன். நேற்று என்னோட பர்த்டேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு அம்மா போட்டுச்சு. உடம்பு ஃபுல்லாக தடுப்பு தடுப்பா இருக்கு. இந்த வெயில் காலத்துல நார்மலாவே என்னால் இருக்க முடியாது. ஃபுல்லாக வெயிட் ஊட்டும். கொஞ்ச நேரமே என்னால் தாங்க முடியாது. அப்படி இருக்க எனக்கு இப்போ அம்மா போட்டு சுத்தமாக முடியல. உடம்பெல்லாம் தக தகன்னு எரியுது. என்னால் கொஞ்ச நேரம் கூட உட்காரவும் முடியல, படுக்கவும் முடியல, சாப்பிட கூட முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு காலேஜ் போக வேணாம் லீவ் போட்டுன்னு சொல்லி போயிட்டாங்க எங்கள் வீட்டில் தான் இருக்கேன். மண்டேலேருந்து எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நான் போய் எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதிட்டு வருவேன். எனக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து இப்போ ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 days ஆகும். ஏன்னா இப்போ தான் எனக்கு வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது க்யூர் ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் 10 days ஆகும். ஸோ அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிடறேன். நான் இப்போவே சொல்லிடுறேன். என்னால் ரெக்கார்ட் மட்டும் தான் பண்ண முடியும். எடிட்லாம் சத்தியமாக பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு பயங்கரமாக தலை வலிக்குது. இன்னும் இது வெயில் டைம்ங்கிறதுனால எனக்கு பயங்கர ஹீட் ஆகிட்டு கண்ணெல்லாம் எரியுது. நான் வந்து இந்த டைமில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு அது இன்னும் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாகிடும். அதனால நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கிறப்போ நான் வந்து மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸும் ஜியோ எஃப்எஃப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் டப் பண்ணி வச்சிடுறேன். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் வந்து கண்டிப்பாக எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்குள்ளே எனக்கு சரியாச்சுன்னா நான் சீக்கிரமாகவே எடிட் பண்ணி போட்டுறேன். நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாமே இந்த 5 ஷாட் வரும் கவலைப்படாதீங்க. அந்த 5 ஷாட் வந்து 11 நான் முடிச்சிடுவேன். ஏன்னா அது ஆல்ரெடி அப்லோட்ல தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒலிஞ்ச ஸ்மைல் நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண 2 பார்ட் வந்துடும். அதில் முடிஞ்சா ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்குள்ள அப்லோட் பண்ணிடுறேன். எப்படின்னா இந்த மந்த் 15 வரைக்கும் கன்ஃபார்ம் வீடியோ வரும். அதுக்கப்புறம் வருமானு கேட்டிங்கன்னா அது பெரிய டவுட் தான். ஏன்னா வந்து ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து. எனக்கு வந்து ப்ராக்டிகல்ஸ் வைவா நான்வெஜ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி இதுக்கப்புறம் படிக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ள இது வேற வெயில் டைமில் கண்டிப்பாக இது அவ்வளோ சீக்கிரம் கியூர் ஆகாது. ஏன்னா சீப் வச்சு தலை கூட வர முடியல. அந்த அளவுக்கு எனக்கு தலை ஃபுல்லாமே வந்துருச்சு. எங்க வீட்ல வேற இது கியூர் ஆகணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா எனக்கு உப்பு சப்பு இல்லாம சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. நேத்து தான் ஆரம்பிச்சது. அதுக்குள்ள எனக்கு எங்க அம்மா என்னமோ பேஷண்ட் கொடுக்குற மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க. அதனால உப்பு காரம் இல்லாம சாப்பாடே இறங்காதுங்க. அப்படி போட்டு என்ன படுத்து எடுக்குறாங்க. இதுல ஹைலைட்டே என் பாட்டி தான். இதுல இந்த மாதிரி டைம்லாம் வந்து நிறைய ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கணும். என் பாட்டி கை ஃபுல்லா வளையல வேற போட்டு வச்சிருக்காங்க. அது வேற நான் எங்க போனாலும் வந்தாலும் மூகிரி பிசாசு மாதிரி ஜல் ஜல்னு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. நான் வந்து அந்த சத்தம்லாம் கேட்கக்கூடாதுன்னு என் கையும் காலையும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சிருக்கேன். வெளிய போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, படுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. நான்லாம் ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல சும்மா உட்கார மாட்டேன். ரெக்கார்ட் பண்ண டைம்லயே உட்காந்துட்டு படுத்துட்டு பொறஞ்சிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன போய் ஒரே இடத்துல உட்காந்துட்டு சொல்றாங்க. நான் என்னதான் பண்றது? எனக்கு வீட்ல இருக்க அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அதான் இஷ்டத்துக்கு என்னமோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கேட்டுட்டு சிரிப்பு வந்தா சிரிச்சிருங்க. இல்ல கடுப்பாகுதுன்னா அதையும் சொல்லிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்ல.
சரி ஹீட்டு தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கோல்டு வேற பிடிச்சிருக்கு, சளி பிடிச்சிருக்கு. லைட்டா வாய்ஸ்ல டிஃபரன்ஸ் தெரியுதான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரியுது. ஒரு மாதிரி தொண்டை வலிக்குது. அண்ட் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன மாதிரி அசால்ட்டா இருந்துறாதீங்க. நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இந்த டைம் வந்து வெயிலோட டிகிரி கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஏன்னா இங்க எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, 30% பேருக்கு வந்து அம்மா வந்து போயிடுச்சு. நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு தான். அதுவும் இந்த சைடுல பார்த்தீங்கன்னா 11th, 12th, 10th எக்ஸாம் எழுதுற பசங்களுக்குமே அதிகமா இந்த மாதிரி அம்மா போட்டுருக்கு. எக்ஸாமே பாவம் பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போய் எழுதிட்டு வந்தாங்க. நானுமே அப்படித்தான் போய் எழுதணும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உங்க எல்லாருக்கும் இப்போ மோஸ்ட்டா எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். வீட்ல தான் இருப்பீங்க. கொஞ்சம் சேஃபா இருங்க. அதிகமா வெயில்ல போகாதீங்க. அதே மாதிரி கூலிங்கான ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. அப்பப்போ ஜூஸ் கூட வேண்டாம். அது ஜூஸா குடிக்கிறதுல ஒரு பிரோஜனமும் இல்ல. நீங்க வந்து ஃப்ரூட்ஸா எடுத்துக்கோங்க. இளநீ குடிங்க. தயிர், மோர், பதனி அந்த மாதிரி நல்ல சில்லுன்னு எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டா ஃப்ரிட்ஜ் வாட்டர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை அண்ட் ஃபெர்மென்டட் வாட்டர் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு அதிகமான த்ரோட் இன்ஃபெக்ஷன் குடுத்துரும். அதனால ஐஸ் வாட்டர் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. 2 மந்த்ஸ் லீவு நல்லா ஜாலியா, ஹேப்பியா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய எஃப் ஆத்தர்ஸ் வந்து உங்களுக்காகவே இப்போ வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நாளா வராத வீடியோஸ் எல்லாம் கூட இப்போ வந்துட்டு இருக்கு. நானுமே பார்த்துட்டு இருக்கேன். பிகாஸ் இட்ஸ் யுவர் டைம். உங்க எல்லாருக்கும் இவ்வளோ நாள் ஹெக்டிக்கா போயிட்டு இருந்த லைஃப் இப்போ கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டா போகும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம் பீரியட்லாம் ஓவர் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே ஜாலியா இருக்கும். அண்ட் 10th முடிச்சவங்க 11th போக போறீங்க. 11th முடிச்சவங்க 12th அண்ட் 12th முடிச்சுட்டு காலேஜ் போய் ஜாயின் பண்றவங்க வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. காலேஜ் போனா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா இங்கேயும் அதே சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க இருந்து ஒர்க் வரப்ப ஜாலியா இருந்தவங்க அங்க போயும் அதே தான். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட காலேஜ் ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல செட் ஆயிடுங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா வந்து காலேஜ் போனா எல்லாம் என்ஜாய் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. கண்டிப்பா அங்கேயும் படிக்க சொல்லுவாங்க. அங்கேயும் எல்லா பிரச்சனையும் வரும். பட் அது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா கோச்சோ பண்ணிடலாம். நான் லட்சம் எடுக்கிறேன் தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. இதெல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா நிறைய சின்ன பசங்க தான் கேட்குறீங்க. எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். அது பார்த்தாலே நல்லா தெரியுது. ஒரு சிலர் தான் கொஞ்சம் பெரியவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. லீவை நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஜாலியா ஹாப்பியா அந்த 2 மந்த்ஸ் எப்படி போகணும்னே தெரியாது. சீக்கிரம் போயிடும். அதனால இந்த டைம் கிடைக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. எங்கேயாவது வெளியே ட்ரிப் மாதிரி போறீங்கன்னா போயிட்டு நல்லா ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. எப்படி இருந்ததுன்றத முடிஞ்ச கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. நான் உங்ககிட்ட வந்து 2 விஷயத்துல சஜஷன் கேட்கணும். கேட்கல அப்படின்னா என் மண்டே வெடிச்சிடும். இப்போ வந்து நான் சொன்னாலே எனக்கு வந்து அம்மா போட்டுருக்கு. நான் வந்து இது மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ யோசிக்குதுன்னு பாருங்க. எஃப் ஆத்தர்னா நான் அடிக்கடி ப்ரூவ் பண்றேன். இந்த சினாரியோ வச்சு நம்ம ஒரு ஸ்டோரி எழுதினா எப்படி இருக்கும்னு என் மைண்ட்ல வந்து ஒரு ஐடியா. கேட்கறவங்களுக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கிரிஞ்சா கூட தோணலாம். ஆனா வந்து எனக்கு தோணுது. ஏன்னா என் மைண்ட் செட் வந்து அப்படிதான். எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வச்சு நான் எப்படி ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு தான் என் மைண்ட் யோசிக்கும். என்னோட டே டு டே லைஃப்ல என்ன நடந்தாலுமே அதை வச்சு ஒரு ஸ்டோரி எப்படி கொண்டு போகலாம் நான் யோசிப்பேன். இப்போ யோசிச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 200+ ஸ்டோரிஸ் நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். எல்லாமே வந்து கேட்டீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். ஏன்னா நான் கண்டிப்பா நானே சொல்லுவேன் ஐ அம் யூனிக் கிரியேச்சர். பட் என்ன மாதிரி யூனிக்னா எனக்கு தெரியல. சொல்லுவாங்கல்ல இது என்ன ரகம்னே தெரியல அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்கு என்னோட லைஃப். அப்படிதான் நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வியர்டான ஒரு கிரியேச்சர் தான். பட் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது ரொம்ப கஷ்டம். நானும் அதை ட்ரை பண்ணிட்டேன். ஆனா என் மைண்ட் செட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அதை எப்படி அதை வச்சு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணலாம் தான் யோசிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இதை வச்சு ஒரு ஸ்டோரி எழுதணும்னு எனக்கு தோணிச்சு. நீங்க சொன்னீங்கன்னா அதை வேணா நம்ம எப்படி ஒன் ஷாட்டா போடலாமா? இல்ல நான் சொன்ன மாதிரி வந்து டேயோட எஃப்எஃப்ல வந்து நம்ம இதை மிங்கிள் பண்ணலாமா? அதை சொல்லுங்க. கோவம் வந்துச்சுன்னா கூட தப்பு திட்டிக்கலாம். நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு சஜஷன் வந்து நான் இந்த சேனல்ல எஃப்எஃப் தவிர்த்து வேற ஏதாவது உருப்படியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா மின்சி நீ கண்டிப்பா சொல்லிட்டு தான் போகணும். கமெண்ட் பண்ணாம போனேன்னா நேர்ல தேடி வந்து தலையை தனியா கழட்டி எடுத்துருவேன். பாத்துக்கோ. சரி ஓகேடா. நான் பேசிட்டு இருந்தேன்னா அப்படியே வந்து பேசிட்டே இருப்பேன். ஒரு எஃப்எஃப் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணனா ஒரு எபிசோடுக்கு அவ்வளோ டைம் எடுத்துப்பேன். ஆனா இந்த மாதிரி தேவையில்லாத டாபிக்ல பேசினா நல்லா கண்டினியூஸா 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு வாய் ஓயாம பேசிக்கிட்டே இருப்பேன். இது என்கிட்ட இருக்க ஒரு பெரிய டிராபேக். இது நிறைய பேர் ப்ளஸ் பாயிண்ட் பார்ப்பாங்க. ஒரு சிலர் என்ன வாய் எடுக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது நானும் கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டேன். பட் என்னால முடியல. என்னால மட்டும் இல்ல கடவுளே வந்தாலும் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். என்ன பண்ணாலும் என்னால இதை மாத்திக்கவே முடியல. சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரி ஓகேடா. நான் ரொம்ப பேசிட்டேன். கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா காண்டா இருக்கும். இதுக்கு மேல நான் பேசி உங்களை டென்ஷன் ஆக்க விரும்பல. இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம்ஸ் ஆஃப் அயன். பை. பை தி வே மேடம் எனக்கு உங்களோட இந்த எண்டிங் டயலாக் ரொம்ப பிடிக்கும். அதனால யூஸ் பண்ணிட்டேன். காப்பிரைட் கொடுத்துறாதீங்க. தி ஸ்கிரோஸ். வரட்டா?